Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு செஸ் ஓப்பன் டோர்னமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீகா செஸ் ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீகான்னு ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் ஒரு வருஷமும் இந்தமாரி ஓப்பன் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அதாவது நம்ம ஒரு 10 வயசு உள்ள பையன் வந்து ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறான்னா அந்த செஸ்ஸு ஓப்பன் டோர்னமெண்ட் மூலமாக அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு ஏஜ் குரூப்பு கூட விளையாண்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த ஏஜ் குரூப்போட திங்கிங் ஆஃப் மைண்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்தமாரி ஓப்பன் டோர்னமெண்ட்டில் விளாடும் போது அவங்களோட ஒரு பெரிய ஏஜ் குரூப்பில் அவங்க விளையாடுவாங்க. எந்த ஒரு ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 10 வயசு பையன் 41 வயசு பசங்க, அதாவது ஒரு 20-30 வயசு பசங்க ஒரு அடல்ட்டோடு அவன் ப்ளே பண்ணுறான் செஸ்ஸு. அப்படி ப்ளே பண்ணும்போது அவனுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்கிது அப்படி தான் வந்து விளையாடணுமே. ஒரு செஸ்ஸு பிளேயர் வந்து ஒரு 8 மாதம் கற்றுக்கிட்டான் செஸ்ஸை, அவன் ஏஜ் குரூப்லேயே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான்னா அவனுக்கு வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காதுங்கிற மாரி நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாரோட அட்வைஸும் அப்படி தான் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதாவது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரெயினுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டியான ஒரு விளையாட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஆகணுன்னா மினிமம் வந்து ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும். அவங்களோட டைம் வந்து அதாவது 3 மந்த்ஸில் கூட ஒரு பிளேயர் வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிருவான். நீங்கள் யார் கூட விளையாண்டாலும் ஜெயிச்சிருவான். ஆனால் அந்த 3 மந்த்ஸில் விளையாடுறதுக்கும் வந்து அந்த பையனுக்குள்ள ஐக்யூ பவர் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ராஜா ராணி எப்படிலாம் காயை நவுத்தணும், எப்படி வந்து டிஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி ஓப்பன் டோர்னமெண்ட்டில் விளையாடும் போது அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு திங்கிங், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பிளேயர் வந்து அதிகமாக கற்றுக்கக்கூடிய விஷயம் சரியான டிசிஷன் எடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் செஸ் விளையாடும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு கிளாக் வச்சுருப்பாங்க. ஒரு விஷயத்தையும் நவுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ராஜா ராணி ராஜாவை எப்படி நவுத்துறாங்க, இல்லை அதுக்கு பக்கத்தில் உள்ள சிப்பாய்களை நவுத்துறாங்கனாலும் அந்த டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த காயை வந்து கரெக்டாக அந்த சிப்பாய்களை நவுத்த முடியும். அதுக்கு வந்து கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். லாங் கேம் விளையாடும் போது ஃபோக்கஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த பிரெயின் வந்து நம்ம வந்து ஒரு கேம் விளையாடும் போது கரெக்டாக ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஆப்போசிட்டில் உள்ள விளையாடுறவங்களே நம்ம எப்படி டிஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம விளையாடணும் அப்படிங்கிறத வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்து, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டு, கரெக்டாக டிசிப்ளின், அந்த வின் பண்ணுறோமோ லாஸ் ஆகிறோமோ அது மேட்ரு இல்லை. ஆனால் எந்த ஏஜ் குரூப்பில் விளாண்டாலும் விளையாட்டில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும்னா, மென்டலி ஸ்ட்ரென்த் ஆகணுன்னா அதுக்கு வந்து ஓப்பன் டோர்னமெண்ட் மட்டும்தான் வந்து ஒரு செஸ் பிளேயரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு செஸ் பிளேயருக்கு வந்து மெயினாக வந்து எக்ஸ்போசர் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கும்? ஓப்பன் டோர்னமெண்ட்டில் தான் கிடைக்கும். வெறும் இங்கே வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க பார்த்திங்களா, 1500 ரியால், 900 ரியால். இதுக்காக மட்டும் அவங்க விளையாட போகிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு பரிசுக்காக மட்டும் விளையாட போகிறது கிடையாது. இது வந்து ஒரு மோட்டிவேஷனு. இது வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து ஓப்பன் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகும்போது தான் ஒரு செஸ் பிளேயர் வந்து அதிகமான ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு கிடைக்கும். அதாவது செஸ்ஸுங்கிறது வந்து ஒரு சீரியஸாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அதாவது மக்களே, செஸ் பிளேயருக்கு வந்து இந்த ஓப்பன் டோர்னமெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். எண்ட் ஆஃப் கேமில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். நம்ம மைண்டில் வந்து ஒரு சைக்காலஜியாக ஒரு எரர் இருக்கும். நம்ம ஒரு ஏஜ் குரூப்பில் மட்டும் விளாண்டுட்ருக்கோம், நம்மளால் வந்து பெரிய ஆளுங்களையும் நம்மளால் தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த ஓப்பன் டோர்னமெண்ட்டில் ஒரு செஸ் பிளேயருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக அமையும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா DGT 2500. இது வந்து செஸ் பிளேயருக்கு வந்து நம்ம வந்து டைமிங், அதாவது ஒரு விஷயமும் அவங்க பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ வந்து இதை ரீசெட் பண்ணி 2 பேரும் அந்த என்னென்ன டயத்துக்குள்ளே அந்த கேமை விளையாண்டு முடிக்கிறாங்கிறத ட்ராக்கிங் பண்ணக்கூடிய ஒரு கிளாக் சிஸ்டம் தான் இது. இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தா இந்த DGT 2500 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் வரையும் விற்கிது. இங்கேயும் அது வந்து எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் வேர்ல்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது.
இது வந்து நார்மல். இப்போ ஒரு செஸ் பிளேயருக்கு வந்து நல்ல ஒரு போர்டு, நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதேமாரி இவங்க வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ண விஷயம் வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் பயங்கர என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய ப்ரைஸும் கொடுத்து யார் வேணாலும் யார் கூட வேணாலும் விளையாடுற மாரி நிறைய பேர்லாம் வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்பிளே போர்டில் கரெக்டாக போட்டிருந்தாங்க. வந்த பேரண்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சு, அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு, அவங்களுக்கும் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, பக்காவான ஒரு அதாவது ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் அந்த பேரண்ட்ஸுக்கும் அதை வந்து பசங்களையும் கேரி பண்ணிட்டு போகிற மாரி இருக்கணும். ஏன்னா பசங்க வந்து ரிலாக்ஸாக விளையாடணும். அதேமாரி ஜாலியாக வளரணுன்னா அவங்க பசங்களுக்குள்ள என்வாயன்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கறது இந்தமாரி ஓப்பன் டோர்னமெண்ட்டில் தான். அதில் வந்து வீகா வந்து உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டு. என் பையன் சொன்னான், 50 ரியாலுக்கு நம்ம ஒரு டோர்னமெண்ட்டு போய் கலந்துக்கிறோம்ப்பா, இது ஒர்த்துப்பா, அவ்வளோ சூப்பராக இருந்ததுப்பா அப்படின்னாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் பசங்களும் செஸ் விளாண்டாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.